பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இங்க பவுல் சொல்றாரு. இப்ப அநீதிமான்களும் உயிர்த்தெழுந்திருப்பாரு அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆனா நாம அநேக பிரசங்கங்கள்ல கேட்டிருக்கிறோம். சத்திய வார்த்தைகள கேட்டுருக்கிறோம். தேவ வார்த்தைகள கேட்டிருக்கிறோம். அதுல நீதிமான்கள் உயிர்த்தெழ மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே! அவங்க மரணம் அடைவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே! அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா இங்க பவுலே சொல்றாரே! அப்படின்னு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாம்சத்துல மரிக்கிறோம். அது சரிதான். ஆனா, நம்மளுடைய ஆத்துமா பிழைக்குது இல்லையா? அது உயிர்த்தெழுது. ஆனா அதே நேரம் அது எதற்காக உயிர்த்தெழுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை பெறுகிறதற்காக உயிர்த்தெழுகிறார்கள். ஆனா அநீதிமான்கள் நித்திய ஆக்கினையை பெறுவதற்காக உயிர்த்தெழுகிறார்கள். நியாய தீர்ப்பை பெறுகிறதற்காக உயிர்த்தெழுகிறார்கள். அதுதான் இங்க வித்தியாசம். அப்போ அந்த நித்திய ஆக்கினை, அழிவு, அதனால தான் அந்த மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் இங்க பவுல் சொல்றாரு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அந்த உயிர்த்தெழ பண்ணுவேன். உயிர்த்தெழுவேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு பவுல் இங்க சொல்றார். இந்த நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு இருக்கிறதா? இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? அப்படிங்கிறத நாம சிந்தித்து பார்ப்போம். இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அது ஜெனரலா உள்ள நம்பிக்கை. என்ன? நம்ம நல்லா வாழ்ந்து மரிப்போம். அதுக்கப்புறம் ஏதோ கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அடுத்து ஒரு வாழ்வு இருக்குன்னு. சரி ரைட்டு அப்படின்னு. அப்படி ஈஸியா எடுத்துக்க முடியாது. இது அவ்வளோ ஈஸியான விஷயம் அல்ல. இது ஒரு இடுக்கமான பாதை. அதனால ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு நம்ம வாழ்க்கைய கடந்து போய்விட முடியாது. அதுக்கு முதலாவது நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தானியேல் இத எப்படி சொல்றாரு பாருங்களேன். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும், இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இதுதான் நான் சொன்னேன். அதனால உயிர்த்தெழுதல் இருக்கும். ஆனா, அதனுடைய பர்ப்பஸ் என்ன? அதனால நாம எத பெறப்போகிறோம்? ஜீவனை பெறப்போகிறோமா? இல்ல அழிவை பெறப்போகிறோமா? அதுல தான் இங்க விஷயமே இருக்கு. ஆனா, இத நெறைய பேர் தவறா போதிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பவுலே சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். வேத வார்த்தைகளெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கே. அப்ப இது வந்து ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கார். பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ நீதிமான்களும் உயிர்த்தெழுவாங்க. அப்ப அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்துருவாங்க அப்படின்னு. இல்லவே இல்ல. என்ன அர்த்தம்னா, மரித்த பிறகு உயிர்த்தெழுவாங்க. எல்லாருமே உயிர்த்தெழுவாங்க. இதுதான் மார்த்தாலும் இயேசுவும் பேசிக்கிட்டாங்க. அப்ப லாசரு உயிர்த்தெழுவான்னு ஏசப்பா சொல்லும்போது மார்த்தாள் என்ன சொல்றாங்க? ஆமா, கடைசி நாட்கள்ல எல்லாருமே உயிர்த்தெழுவாங்க தானே! அது எனக்கு தெரியுமே அப்படின்னு. இது அது இல்ல. உயிர்த்தெழுறது ஓகே. பட் ஜீவனுக்கு போறோமா? இல்ல அழிவுக்கு போறோமா? நித்திய ஆக்கினைக்கு போகிறோமா? அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். பார்க்க வேண்டிய காரியமும் அதுதான்.
யோவான்லயும் ஆண்டவர் இத தான் சொல்லியிருக்கிறார். அதனால நாம அதற்கு ஏற்றபடி வாழ நாம முயற்சிக்கணும். அத விட்டுட்டு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு, இல்ல பைபிள்ல இப்படி போட்டிருக்குதே அப்படின்னு. பைபிள்ல போட்டிருக்கு. எத குறித்து சொல்லியிருக்குது? நான் ஆரம்ப காலங்கள்லயே சொல்லியிருக்கிறேன். வேதத்தை எப்பொழுதும் அப்படியே மேலோட்டமா வாசித்துவிட்டு, அத நாம அதுதான் ஆண்டவர் சொல்றார்ன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. அதனுடைய ஆழ்ந்த சத்தியம் என்னங்கிறத ஆராய்ந்து அறிந்து தியானிக்கணும். நம் கர்த்தரிடத்துல கேட்கும்போது அவர் நமக்கு கற்றுத் தருவார். இன்னைக்கு இத சரியானபடி நாம செய்யாததுனால தான், பல நேரங்கள்ல பலரால நாம ஈஸியா வஞ்சிக்கப்படுகிறோம். இது மாரி நெறைய போதகங்கள் வரும், குழப்பங்கள் வரும். அந்த நேரத்துல நாம தெளிவடைகிறது எப்படின்னா, கர்த்தர் சமூகம், இன்னொன்னு வேதத்தை ஆழ்ந்து தியானிக்கிறது. ஒரு வசனம் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, இது என்ன சொல்லியிருக்கு? ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்கு? இந்த இடம் ஏன் இப்படி ஒரு கான்ட்ரோவர்சி மாதிரி தெரியுதே? பவுலே இத சொல்றாரே! ஆவியானவர் இத எழுதி குடுத்திருக்கிறாரே! இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்றத நம்ம ஆழ்ந்து தியானித்து, அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, ஆண்டவர் அத நமக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். அத விட்டுட்டு மேலோட்டமா படிச்சுட்டு, ஆண்டவர் இப்படித்தானே சொன்னாரு. அப்ப மத்தவங்க சொல்றது ஒரு சிலர் சொல்றது சரிதான் போல. இப்ப இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. சும்மா இந்த கிறிஸ்தவர்கள் மக்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆவிக்குரியவர்கள் மக்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் மரிக்கிற வரைக்கும் தான். மரிக்கும்போது ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. அப்புறம் தான் எல்லாரும் உயிர்த்தெழுந்துடுறாங்கல்ல. உயிர்த்தெழுதல்னாலே ஜீவன் தானே. அப்புறம் எங்க மரணம் வருது? அப்படின்னு சொல்லி குழப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குழம்பாம இருக்கணும் அப்படின்னா, நாம வேதத்த சரியானபடி தியானிக்கணும். சரி. இப்ப இதுல நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னா, உயிர்த்தெழுதல் இருக்கு மரித்த பின்பு. ஆனா, அந்த உயிர்த்தெழுதல் எதை நோக்கி இருக்கிறது? நித்திய அழிவுக்கான உயிர்த்தெழுதலா இருக்குதா? இல்ல நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலா இருக்குதா? இதை கண்டறிந்து அதன்படி நாம வாழும்போது தான் அதை நாம அடைய முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.